Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழ் நல்லா உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு அப்படினா கண்டிப்பா வந்து பார்த்தீனா அரசு வேலையை நீங்க ஈஸியா வந்து வாங்கிக்க முடியும். இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது எந்த டிபார்ட்மென்ட்ல இருந்து வந்திருக்கு, எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்சூனிட்டி வந்து பார்த்தீனா நம்ம தமிழக அரசு வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லிருக்காங்க. ஊரக வளர்ச்சி துறையில இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டி எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற இந்த ஆப்பர்சூனிட்டி இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து கண்டிப்பா பார்த்தா தான் நமக்கு தெரியும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில இருக்கக்கூடியவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதை சுத்தி இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு 2022 அறிவிப்பின்படி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அழகு அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பணியிடங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்னா இரவு காவலர், அதாவது நைட் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு ஓட்டுநர், அதாவது டிரைவர் அப்படிங்கிற ரோல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 2 விதமான காலிஃபை இடங்கள் இருக்குது. நல்லா கவனிக்கணும். இதுக்கான முக்கியமான ஒரு நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 4 வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். நீங்கள் வந்து டிரைவர் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லைசன்ஸ் வந்து இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு இரவு காவலர், இரவு செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா படிப்பு அறிவு வந்து பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். சரிங்களா, இது மட்டும் இருந்தாலே போதும், தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த மாதம், இப்போ வந்து நவம்பரில் நடந்துட்டு இருக்குது, அடுத்த மாதம் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போது இதுக்கான சம்பளம் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இரவு காவலர் அப்படிங்கிற பணி வந்து டோட்டலாக வேகன்சி தான் 5 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 5 வேகன்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 15,700 வரைக்கும் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஈர்ப்பு ஓட்டுநர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து 3 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேகன்சிக்குமே 19,500 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் சேலரி ப்ளஸ் உங்களுக்கு இதர படிகள் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ இதுக்கான கல்வி தகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரவு காவலர் பணிக்கு வந்து விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதாவது தமிழ் லாங்குவேஜ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஈர்ப்பு ஓட்டுநர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th, அதாவது 8ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்ககிட்ட ஓட்டுநர் உரிமம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, இதுக்கான ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் கண்டிப்பாக உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து நான் ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் வந்து ஒவ்வொரு ரோலுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. 2 ஃபார்முக்கும் தனியாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா, ஒரே நபர்கள் வந்து 2 வேலைக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ரெண்டுமே தனித்தனியான ஒரு போஸ்டல் கவரில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டேரெக்டாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கனாலே போதும், இமீடியட்டாக உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான். சரிங்களா, எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டோ இல்லை வந்து ஆன்லைன் இன்டர்வியூவோ இல்லை வந்து ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. இன்டர்வியூவில் செலக்ட் ஆனவங்க வேலைக்கு வந்து நியமனம் பண்ணுறாங்க. இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் தான். அஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அஞ்சல் முகவரி மாவட்ட ஆட்சியர், நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, மாவட்ட ஆட்சியரகம், வளர்ச்சி பிரிவு, கோயம்புத்தூர் 6,00,000 இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள் 641-018 அப்படிங்கிற இந்த ஒரு நம்பருக்கு நீங்கள் வந்து போஸ்டல், அதாவது ரிஜிஸ்டர் போஸ்டல் மூலிமா நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எப்படி வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். நம்ம 2வது ரோல் வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு ஓட்டுநர் அப்படிங்கிற காலிப்பணியிடங்களுக்கான நேரடி நியமனம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈர்ப்பு ஓட்டுநர்னு சொல்லிட்டு 3 வேகன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிசி, அதர் பிளாக் அவுட் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. முஸ்லீம் தவிர வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஓபிசிங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கக்கூடியவங்க பெண்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு இன சுழற்சி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது, நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 32. அதே இது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் சிறுபான்மையினர் வந்து 18 வயசுலேருந்து 34. ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து 18 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, அதிகபட்ச வயதுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடந்திருக்கக்கூடாது, பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது இப்போ 42 வயசு நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது, அதுக்குள்ளேயே நடந்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
இதுக்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நவம்பர் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ளை பண்ணக்கூடிய மோட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்ளை பண்ணி உங்களுக்கான நம்ம நேரடி பணி ஆணையை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து அப்ளிகேஷன் மோட் வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 2 காப்பி எடுங்க. எப்பயுமே அப்ளை பண்ணும்போது 2 காப்பி எடுங்க. நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் இன்னொரு காப்பி வந்து எடுத்துக்கலாம். தமிழில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோ விட்டுங்க, விண்ணப்பத்தருடைய பெயர், நீங்கள் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கணவர் பேர் போட்டுக்கோங்க. மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களுடைய ஃபாதர் நேம் போட்டுக்கோங்க. பாலினம் ஆனா பெண்ணான்னு கேட்குறாங்க, அதை போடுங்க. உங்களுடைய அட்ரஸ் கரண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலையான அட்ரஸ் வந்து கொடுங்க. கல்வி தகுதி விண்ணப்பதாரர் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவரா? நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. இல்லை எனில் விண்ணப்பதாரின் குடியிருந்து வரும் மாவட்டத்தின் பெயர். இப்போ நீங்கள் வந்து ஈரோடுலேருந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஈரோடுன்னு கொடுக்கணும். நீங்கள் வந்து கோயம்புத்தூர்னா இந்த இடத்துல ஆம் கொடுத்துட்டு இந்த இடத்துல கோயம்புத்தூர் அப்படிங்கிற நீங்கள் வந்து கொடுக்கணும். சரிங்களா? விண்ணப்பதாரின் விவரம், கைபேசி எண், மின்னஞ்சல், அதாவது இமெயில் ஐடி கேட்குறாங்க. ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணுங்கள். சரி, ஃபில் பண்ணுங்கள். பிறந்த தேதி, டேட்டு, மந்த்து, இயர் வயசு கேட்குறாங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணுங்கள். உங்களோட ஏஜ் இந்த 1/7/2002 தேசிய நிலைப்படி உங்களுடைய வயது வந்து எவ்வளவோ அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். இன சுழற்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலா இல்லை ஓபிசியா, பிசியா, சிஎஸ்டி அதெல்லாம் கேட்குறாங்களா, அதில் நீங்கள் எதுவோ அதை வந்து கொடுக்கணும். சரிங்களா? மதம், ஜாதி, உட்பிரிவுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அதை வந்து கொடுங்க. வேலைவாய்ப்பு பதிவு விவரம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரினிவல் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட வந்து இருக்கணும். பதிவு எண், ரிஜிஸ்டர் நம்பரு, எப்போ வந்து பதிவு பண்ணீங்க, எப்போ வந்து ஃபைனலாக வந்து ரினிவல் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. அதை நீங்கள் கவனமாக இந்த இடத்துல கொடுங்க. அரசு பணியில் சேர முன்னுரிமை பெறுவரா? ஏதாச்சும் உங்ககிட்ட வந்து இது ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ்னா ஆம் இந்த இடத்துல கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து எக்ஸ் ஆர்மியான்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர்மினா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆம் கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு இந்த இடத்துல எல்லாமே போட்டுருங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னா ஆம் கொடுக்கணும், இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். சரிங்களா? இணைக்க வேண்டிய சான்று கண்டிப்பாக பள்ளி மாற்றுச் சான்றிதழ், அதாவது டிசி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து இதுக்கு அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் என்கிட்ட வந்து நான் வந்து அதுக்கு மேலே 8th படிக்கல, அதுக்கு மேலே நான் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th சர்டிஃபிகேட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட கொடுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து டிக் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து டிக் பண்ணணும். கல்வி சான்று, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் உங்ககிட்ட வந்து இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணுங்கள். ஜாதி சான்றிதழ் இருக்குது அப்படின்னா அதையுமே டிக் பண்ணுங்கள். இருப்பிட சான்றிதழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வீட்டு வரி ரசீது, இதில் ஏதேனும் ஒன்று கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியே ஆகணும். எல்லாருக்கிட்டையுமே ஆதார் கார்டு இருக்கும். நம்ம வந்து ஒரு இந்திய குடிமகன் அப்படின்னா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒன்று இந்த இடத்துல டிக் பண்ணுங்கள். சரிங்களா? முன்னுரிமை சான்று வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுங்க, இல்லைனா இந்த இடத்துல வந்து விட்டுருங்க. ஓட்டுநர் உரிமம் எண், நீங்கள் வந்து டிரைவர் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அது ஓட்டுநர் உரிமை எண் கேட்பாங்க, இல்லைனா வந்து கேட்க மாட்டாங்க. முகவரியுடன் ஒட்டக்கூடிய அந்த 30 ரூபா மதிப்புள்ள இந்த அஞ்சல் விலையை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கவர் கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. சரிங்களா? அதை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மடக்கி உள்ள வைப்பீங்கல்ல, அது கூட உள்ள வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து இந்த ஒரு போஸ்ட் ஸ்டாம்பையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 10x4 10x4 இதை கடையில் ஸ்டேஷனரி கடையில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. அதை ஒன்று வாங்கி நீங்கள் வந்து ஒட்டக்கூடாது. உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து முகவரியுடன் போடணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மேலே கொடுக்கப்பட்டுள்ள எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டு இந்த இடத்துல நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷனுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து போடுங்க. நாள் அப்படிங்கிற இடத்த இப்போ இன்றைக்கி டேட் வந்து 22க்கு அன்றைக்கி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா 23ஆம் தேதி நீங்கள் வந்து போடுங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு நாள் டிலே ஆகும். 23ஆம் தேதி நீங்கள் வந்து இந்த இடத்துல மேனுவலாக எழுதி கேட்டிருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பின்னாடி வந்து செல்ஃப் அட்டாச்டு நீங்கள் வந்து சைன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது இரவு காவலர் பணிக்கு அதுக்குமே ஒரே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதெல்லாம் வந்து கேட்கல. எது டிரைவிங் லைசன்ஸு, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸு, இது இயர்ஸு, மந்த்லாம் கேட்கல. அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா போட தேவையில்லை. சரிங்களா? 2 அப்ளிகேஷன்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஜாப் சீக்கர் அன்எம்ப்ளாய் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.